தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு உரு சிந்தித்தல் தானே. குருவே சரணம். வணக்கம், நான் உங்க ஆத்ம நண்பன் பேசுறேன். பிரம்மஸ்ரீ தவத்திரு திருச்சிட்டம்பல சாது சித்தர் என்னோட குருநாதர் அவர்களுடைய மலர் பாதங்களை வணங்குறேன். இந்த ஒரு நாள் பார்த்தா போதும், இந்த ஒரு நட்சத்திரம் பார்த்தா போதும், எல்லா விஷயமே நடக்கும். என்ன சார் இப்படி சொல்றாரு அப்படின்னு பார்க்குறீங்களா? ஸோ இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் ப்ராக்டிக்கலாக சில விஷயங்கள் உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்படுறேன். இப்போ ஒருவரோட ஜாதகத்தை எடுக்கணும் அப்படின்னா நமக்கு ரொம்ப முக்கியமாக தேவைப்படுறது அவரோட பிறந்த நாள். அது எது வேணா இருக்கலாம், 1, 2, 3லேருந்து 30 வரைக்கும் இருக்கலாம். அப்புறம் அவரோட பிறந்த நட்சத்திரம், அப்புறம் ராசி. இந்த 3 விஷயம் தேவைப்படுது. இது ஒரு தனி மனிதனோட ப்ளூ பிரிண்ட்னு சொல்லலாம். எப்படி ஒரு பில்டிங் கட்டுறதுக்கு முன்னாடி ஒரு ப்ளூ பிரிண்ட் இருக்கோ, அந்த மாதிரி ஒரு மனிதனோட ப்ளூ பிரிண்ட் அவனோட ஜாதகம். சார் ஒரு நாள் போதும், ஒரு நட்சத்திரம் போதும், வேற எந்த நல்ல நாளும் பார்க்க வேண்டாம், கெட்ட நாளும் பார்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஏன் இதை சொல்றீங்க அப்படின்னா, இதுக்கு பின்னாடி ஒரு யோக தத்துவம் இருக்குது. என்ன அப்படின்னா, ஒவ்வொரு உயிரும் ஒரு பெண்ணோட கர்ப்பப்பைக்குள்ள போய் தங்கறதும், அந்த பெண்ணோட வயிற்றிலிருந்து 10 மாதங்கள் கழிச்சு வெளியே வர்றதும் இந்த பிரபஞ்சம் நிர்ணயிக்குது. இது நம்ம கடவுள் தன்மை, முற்பிறவி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சிடலாம். ப்ராக்டிக்கலா பேசுவோம். ஒரு உயிர் ஒரு உடம்புல இருந்து ஜனிச்சு வெளியில வர்றதை மட்டும் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம சிசேரியன் பண்ணி எடுக்கிற குழந்தைங்களாகட்டும், இல்லைன்னா அதுவா தானா சுகப்பிரசவமாய் வெளிவர குழந்தைகளாகட்டும், அது டசன்ட் மேட்டர். ஆனால் அந்த குழந்தை ஒரு உயிர் இந்த உலகத்தை எட்டி பார்க்குற அந்த க்ஷணம், அந்த நாள், அந்த நட்சத்திரம், அந்த ராசி, இது எல்லாமே முக்கியமாக கருதப்படுது. இது நீங்கள் எங்கே போனாலும் சரி, உங்களை குறித்து, உங்கள் பர்சனலான விஷயங்களை குறித்து எது ஒரு நல்ல நேரம் கணிக்கணும்னாலும், எந்த நல்ல விஷயங்கள் கணிக்கணும்னாலும் இந்த 2 பேராமீட்டர் ரொம்ப ரொம்ப முக்கியமாக கேட்பாங்க. நீங்கள் இது ஒரு அர்ச்சனையிலிருந்து ஆரம்பிச்சுக்கோங்க, ஜாதகத்துக்கு போங்க, கல்யாணத்துக்கு போங்க, ஏதாவது ஒரு இடத்துக்கு இடம் வாங்க போகிறீங்க, வைக்க போகிறீங்க, அங்கே யாகம் நடத்தினாலும் சரி, அங்கே அர்ச்சனை பண்ணுறதுக்குனாலும் சரி, இல்லை உங்களோட ஏதாவது ஒரு முன்னேற்றமான விஷயங்களை பண்ணணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஏதாவது பார்க்கணுன்னாலும், எல்லா விஷயத்துக்குமே இந்த நாளும் நட்சத்திரமும் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. இட் பிளேஸ் அ வைட்டல் ரோல். சரி, இப்போது நான் ஒரு நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறேன், நான் ஒரு நேரத்தில் பிறந்திருக்கிறேன், ஒரு நாளில் பிறந்திருக்கிறேன் அப்படின்னா, என் கூட சேர்ந்து இந்த உலகத்தில் இருக்கிற எத்தனையோ உயிர்கள் பிறந்திருக்கும். எனக்கும் அந்த உயிருக்கும் ஒரே மாதிரி குணாதிசயங்கள் இருக்கலாம், இருக்காமையும் போகலாம். அது நமக்கு தெரியாது. இப்போது பூமி சூரியனை சுற்றிக்கிட்டு இருக்குது, தானும் சுற்றுது. இது மாதிரி எல்லா கோள்களும் அது சுற்றிக்கிட்டு இருக்குது, சூரிய பாதைகள் இருக்குது. அப்படின்னா இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன். இப்போ நான் பிறக்கும் பொழுது, நான் இந்த உலகத்தில் பிறக்கும் பொழுது ஒவ்வொரு கோளும் ஒவ்வொரு திசையில் நின்றுட்டு இருந்திருக்கும், ஒவ்வொரு ரொட்டேஷனில் நின்றுட்டு இருக்கிறோம். இந்த ரேகைகளை எல்லாம் கணிச்சு தான் நம்ம ஜாதகத்தை எடுத்து வைக்கிறாங்க. அதில் பிரதானமாக நம்ம சந்திரனில் எங்கே இருக்கிறோம், சூரியனில் எங்கே இருக்கோங்கிறத பார்த்து கூட பிரதானமாக சொல்கிறாங்க. இதில் ஒரு முக்கியமான யோக ரகசியம் என்ன அப்படின்னா, இந்த பிரபஞ்சம் எந்த சுழற்சியில் இருந்ததோ அந்த சுழற்சியில நீங்க இந்த பிரபஞ்சத்துக்கு வெளியே வந்திருக்கீங்க. அதுக்கு இந்த பிரபஞ்சம் ஒத்துழைச்சிருக்குது. பிரியமானவர்களே, இந்த விஷயத்தை நான் மறுபடியும் ரிப்பீட் பண்றேன், நல்லா கேளுங்க. இந்த பிரபஞ்சம் ஒரு சுழற்சியில இருந்திருக்கும். இப்போ பூமி சுத்திட்டு இருக்கும், எல்லா கோள்களும் சுத்திட்டு இருக்கும், சூரியனை நோக்கி சுத்திட்டு இருக்கக்கூடிய அந்த நீள்வட்ட பாதையில இந்த ஒரு சுழற்சியில இருந்துட்டு இருக்கும். அந்த சுழற்சியில ஒரு பர்டிகுலரான டைம்ல இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு பர்மிஷன் கொடுக்குது. அதாவது சூரியனை சுத்தி கோள்கள் இந்தந்த டிகிரியில திரும்பி இருக்கும்போது இந்த உயிர் இந்த பிரபஞ்சத்துல வெளியே வரணும்னு சொல்லிட்டு பிரபஞ்சம் உங்களுக்கு பிளஸ் பண்ணக்கூடிய ஒரு நல்ல நாள் தான் உங்களோட பிறந்த நாள். அந்த நாள்ல எந்த நட்சத்திரம் உங்களுக்கு ஃபேவரா இருந்திருக்குதோ, எந்த நட்சத்திரம் உங்களோட ராசி நட்சத்திரமா உங்களுக்கு பிறந்த நட்சத்திரமா வருதோ, அந்த கோள் உங்களுக்கு ரொம்ப ஃபேவரா இருக்கும். அந்த கோள் உங்களுக்கு நல்ல விஷயங்களை கொடுக்கும். என்ன சார் வாசியோகத்தை எல்லாம் பற்றி பேசிட்டு இந்த கோள்களை பற்றி ஃபேவராக இருக்கும் அப்படின்னு பேசுகிறாருன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. நல்ல விஷயத்தை பாருங்கள். நம்ம பூமியிலிருந்து மேலே வானத்தை நோக்கி பார்த்தோம்னா நமக்கு தெரியக்கூடிய கோள்கள் 3. ஒன்று சூரியன், 2வது சந்திரன், 3வது நட்சத்திரங்கள். இந்த கோள்களில் இருந்து, இந்த 3ஐ நான் கோள்கள்னு வச்சுக்கிறேன், இந்த கோள்களில் இருந்து ஒரு ரேஸ் வர்றதுனால உலகத்தில் இருக்கக்கூடிய உயிர்கள்ல இருந்து, செடி கொடி மரங்கள் இருந்துட்டு எல்லா உயிரினங்களும் சில விஷயங்களை அப்சர்வ் பண்ணி
பண்ணி வளருது, அதனோட வளர்ச்சிக்கு உதவுதுங்கிறது சயின்ஸ்லையும் நிரூபிச்சிருக்கிறாங்க, இதை ஆன்மீகத்திலையும் நிரூபிச்சிருக்காங்க. ஸோ நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச இந்த 3 கோள்கள் இந்த பூமியில் இருக்கக்கூடிய உயிர்களுக்காகட்டும் செடி கொடிகளுக்காகட்டும் ஒரு ஆளுமையை பண்ணும் பொழுது கண்ணுக்கு தெரியாத கோள்ல இருந்து வரக்கூடிய ரேஸ் 100% கண்டிப்பா அதனோட ஆளுமையை செலுத்தும். அப்போ எந்தெந்த கோள்கள்ல இருந்து ரேஸ் இந்த உலகத்துல பூமியை நோக்கி பட்டுக்கிட்டு இருக்கும்போது ஒரு உயிர் ஜனிக்குதோ அந்தந்த கோள்கள்ல இருக்கக்கூடிய அந்தந்த குணாதிசயங்களுக்கு தகுந்த மாதிரி இந்த உயிர் வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அதனோட மனநிலை, அப்ப சந்திரன் எப்படி இருக்கிறாரோ, மனத்துக்கு காரகன் வந்து சந்திரன் சொல்லுவாங்க. சந்திரன் என்ன பொசிஷன்ல நின்றுகிட்டு இருக்கிறானோ, இந்த பூமியில வந்து எந்த அளவுக்கு அதனோட ரேஸ் பட்டுட்டு இருக்கோ அந்த மாதிரி தான் நம்மளோட புத்தி சுபாவம் எல்லாம் அமையும். இப்ப விஷயத்துக்கு வருவோம். அப்போ இந்த பிரபஞ்சமே நமக்கு வந்து ஒரு பிளஸ்ஸிங் கொடுத்து ஒரு நட்சத்திரத்தையும் ஒரு நாளையும் நமக்கு நிர்ணயம் பண்ணியிருக்குது அப்படின்னா ஒவ்வொரு மாதமும் கேலண்டரில் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்கள் நட்சத்திரம் அந்த கேலண்டரில் கண்டிப்பாக வரும். இப்போ வந்து பரணி நட்சத்திரம் எடுத்துக்கலாம், திருவோண நட்சத்திரம் எடுத்துக்கலாம், சித்திரை ஏதோ ஒன்று எடுத்துக்கலாம். அந்த நட்சத்திரம் மாதத்தில் ஒரு நாள் வரும். அந்த ஒரு நாள் அதே மாதிரி உங்கள் பிறந்த நாள் வந்து இப்போ பிறந்தநாள் வந்து 2ஆம் தேதி இருக்குது, உங்கள் நட்சத்திரம் வந்து பரணின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 2ஆம் தேதிக்கு பரணிக்கு மேட்ச் ஆகாது. அந்த மாதத்தில் பரணி நட்சத்திரம் 5ஆம் தேதி 6ஆம் தேதி ஒழுகும். அப்போ நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா அந்த நட்சத்திரத்து நாளை எடுத்துக்கணும். 6ஆம் தேதி வருதுன்னா அந்த அன்னைக்கு தான் பரணி நட்சத்திரம் இருக்குதுன்னா அன்னைக்கு தான் உங்களுக்கு பிறந்தநாளாக எடுத்துக்கணும். இங்கே குருநாதர் சொல்லுவாங்க நட்சத்திரத்துப்படி தான் பிறந்தநாளை கொண்டாண்டா கண்ணா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நாங்கள்லாம் நட்சத்திரப்படி தான் பிறந்தநாளை கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ வருஷம் அந்த அந்த மாசத்துல வரக்கூடிய நட்சத்திரத்தை எடுத்து நம்ம பிறந்தநாள் கொண்டாடுறது ஒரு பக்கத்துல இருந்தாலும் இந்த மாதம் வரக்கூடிய அந்த நட்சத்திரத்துல நீங்க பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா ஒரு தொழில் தொடங்குறதாகட்டும், புதுசா ஏதாவது வேலை ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் டீல் பண்றதா இருந்தாலும் சரி, அன்னதானம் கொடுக்கறதா இருந்தாலும் சரி, நல்ல விஷயங்கள் பண்றதா இருந்தாலும் சரி, தான தர்மங்கள் பண்றது, இல்லைன்னா ஒரு புது கான்ட்ராக்ட் சைன் பண்றதாகட்டும், ஒரு ப்ராஜெக்ட் எடுக்கிறதாகட்டும், யார்கிட்டயாவது பேச போறீங்க, பணம் வாங்க போறீங்க, இந்த மாதிரி எந்த விஷயமா இருந்தாலும் அன்னைக்கு நீங்க அந்த உங்க நட்சத்திர நாள் அன்னைக்கு முடிஞ்ச வரைக்கும் வச்சிருக்க பாருங்க. முடிஞ்ச வரைக்கும் சூரிய உதயத்துக்கு அப்புறம் நீங்க போய் அந்த விஷயங்கள்லாம் கையாள பாருங்க. சில பேர் இப்படி கூட கேட்கலாம், ஏங்க சார் அந்த நாள் தான் பண்ணுமா, அப்படி என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி அந்த நாளுக்கு அப்படின்னா நீங்க நல்லா நினைச்சு பாருங்க. வருஷத்துக்கு வரக்கூடிய ஒரு பிறந்த நாள்ல நீங்க எப்படி இருப்பீங்க? நம்ம ஏன் பிறந்துட்டோம் அப்படின்னு சோகமா வருத்தமா இருக்க மாட்டீங்க. எல்லாத்துக்கும் இனிப்புகளை கொடுத்துட்டு எல்லாரும் உங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லி அந்த நாள் முழுவதும் நீங்க ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட சந்தோஷமா இருப்பீங்க. ஏன் உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு எனர்ஜெட்டிக்கான ஃபீல் வருது அப்படின்னா சுத்தி இருக்கிறவங்க நல்லவங்க கெட்டவங்க எல்லாருமே பாருங்க இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள், ஹாப்பி பர்த்டே, நல்லா இரு, 100 வருஷம் நல்லா இரு, சந்தோஷமா இரு, ஆனந்தமா இரு, இந்த வருஷம் உனக்கு கிடைக்காத விஷயமெல்லாம் கிடைக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே இன்னைக்கு வாழ்த்துக்களை சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம இன்டைரக்டா பிரபஞ்சமும் உங்களுக்கு வந்து அந்த நட்சத்திரத்தையும் அந்த நாளையும் உங்களுக்கு கிஃப்டா கொடுத்துருக்குது. ஸோ பிரபஞ்சமே வழிவகுத்தக்கூடிய அந்த நட்சத்திரத்து நாள் அன்னைக்கு நீங்க நல்ல விஷயங்களை பண்ணினீங்கன்னா பிரதி ஒரு மனிதனும் வேற நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்க்காம இதை பண்ணினீங்கன்னா உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். இதை வந்து யாருக்கும் நான் வந்து அழுத்தமாக இப்படி தான் பண்ணணும் அப்படி தான் பண்ணணும்னு சொல்ல, நான் ஃபாலோ பண்ணி ப்ராக்டிக்கலாக அந்த விஷயம் எனக்கு நன்மை நடக்கிறதுனால உங்கள் கூட பகிர்ந்துக்கிறேன். ஆனால் பிரபஞ்சத்தை பொறுத்த வரைக்கும் இது உண்மையான விஷயம். அதனால் யாருக்கு விருப்பம் இருந்தால் அவங்க மட்டும் ஃபாலோ பண்ணுனா போதும். இன்னொரு நல்ல சந்தர்ப்பத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், குருவே சரணம்.